ஏன்னா இதை நான் ஒரு முறை சொல்லி இருக்கிறேன், நான் மறுபடியும் சொல்றேன். தேவன் ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, நான் எப்படியாவது இந்த ஜனங்களை, ஏசப்பா சொல்றாரு, நீங்க கவலைப்படாதீங்க, தேவனை பார்த்து நீங்க கவலைப்படாதீங்க, நான் மனுக்குலமா போய் அல்லது மனிதனுக்கு மனிதனாக இந்த பூமிக்கு போய், அதனால்தான் தேவனுக்கு சமமாய் இருப்பதை அவரை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமை வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அப்ப மனுஷ சாயலாகி இந்த பூமிக்கு வர மனுஷனுக்கு பதிலா நானே என்ன செய்யறேன், ஆமாம், அதாவது பிசாசின் கையில மனுஷன் இருக்கிறா, அவனை எப்படியாவது நான் என்ன செஞ்சிடறேன், அவன் கையிலிருந்து நான் என்ன செஞ்சிடறேன், மீட்டெடுத்துறேன். அதுதான் அதனுடைய அர்த்தம், அதுதான் அதனுடைய. ஏற்கனவே இதை நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது தேவன் முதல்ல யாரு, மனுக்குலம் முதல்ல தேவனுடைய அடிமைத்தனம் இல்லை, மனிதன் முதல்ல தேவனுடைய கரத்தில் இருந்தா, எப்போ மனிதன் சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சானோ அப்பவே முழுக்க யாருடைய கைக்கு போயிடுச்சு, முழு உலகமும் சிருஷ்டிப்பு சாத்தான் கைக்கு போயிடுச்சு. அதனால்தான் ஏசப்பா ஒரு இடத்துல சொல்றாரு, இந்த உலகத்தினுடைய அதிபதி வருகிறார், பிரபஞ்சத்தினுடைய அதிபதினு சொல்றமே, அவன் யாருன்னா பிசாசு கையில எல்லாமே போயிடுச்சு, மனுக்குலம் போயிடுச்சு, சிருஷ்டிப்பு போயிடுச்சு, ஆடு மாடு எல்லாமே போயிருச்சு. அப்ப இவனை எப்படி மீட்டெடுக்கிறதுங்கிறதுக்காகத்தான் ஏசப்பா என்ன செய்றாரா, அடிமையின் ரூபம் எடுத்து. ஏன்னா பிசாசுக்கு கீழே இப்ப நம்ம எப்படி இருந்தோம் என்றால் அடிமையா இருந்தோம். அப்போ நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிற, மறுபடியும் சொல்கிறேன். அப்போது சாத்தான்கிட்ட போய் மனுக்குலத்தை நீ விட்டுரு அப்படின்னு, உண்மை, மனுக்குலத்தை போய் மனுக்குலத்தை விட்டு அவங்க ஏன் சாயலினால், தேவனுடைய சாயலினால் உண்டாக்கப்பட்டாங்க, துதிக்கிறதுக்காக உண்டு பண்ணப்பட்டாங்க, அவங்கள விட்டு அப்படின்னு சாத்தான் சொன்ன, அதை எப்படி விட முடியும், அதை எப்படி விட முடியும், அவன் எனக்கு அடிமையாக இருக்கிறான். சாத்தான் சொல்கிறான், அவன் எனக்கு அடிமையாக இருக்கிறான் அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு, சரி நான் அவனுக்கு பதிலா அடிமை ஆயிக்கிறேன், அவனை விட்டுரு, அவனை கசக்காத, அவனை வேதனைப்படுத்தாத, அவனை பிழியாத, கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை கொடுக்காத, வேதனைக்கு மேல வேதனை கொடுக்காத, வியாதிக்கு மேல வியாதியை கொடுக்காத, அவனை விட்டுருன்னு சொல்லி ஏசப்பா சாத்தான்ட்டு போய் கேட்கிறாரு. அதெல்லாம் விட முடியாது, அவன் எனக்கு அடிமையா இருக்கிறான் அப்படின்னு சாத்தான் சொல்றான். சரி, நான் அடிமையாக வந்துடுறேன் அப்படின்னு கொஞ்ச நாள் ஏசப்பா சாத்தானுக்கு என்ன அடிமையாக இருந்தா. ஏன்னா ஒரு இடத்துல இருக்குல்ல, இங்கே வானா சாத்தான் சொல்லுவான்ல, உப்பகரிக்கு வா, எருசலேமுக்கு வானோன்னு ஏசப்பா பின்னாடியே போனார், அடிமையாக இருந்தார் கொஞ்ச நாள் மனுக்குலத்துக்காக. சரி நான் இத்தனை நாள் அடிமையாக இருந்துட்டுன்னு, அவனை இப்போவாது விட்டுரு அப்படின்னு ஏசப்பா சாத்தானை பார்த்து கேட்குறாரு. அதை எப்படி விட முடியும், அப்படியெல்லாம் விட முடியாது. அப்போ நான் ஜாக்லினை வச்சு சொல்கிறேன், சரி ஜாக்லினுக்காக ஒரு 100 ரூபாய் நான் கொடுக்குறேன், அவளை விட்றேன். என்னது, ஜாக்லினுக்கு 100 ரூபாயா? அதெல்லாம் கொடுக்க முடியாது. சரி 1000 ரூபாய் கொடுக்குறேன், அதெல்லாம் கொடுக்க முடியாது. 1,00,000 ரூபாய் கொடுக்குறேன், அதெல்லாம் கொடுக்க முடியாது. 1,00,00,000 ரூபாய் கொடுக்குறேன், அதெல்லாம் கொடுக்க முடியாது. உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சாத்தான் கேட்குற, உசுரை கொடுக்குறியா அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு, என் ஜீவனையாவது கொடுத்துறேன், ஜாக்லினை விட்டுருன்னு ஒவ்வொரு மனுஷனையும் பிசாசின் கையிலிருந்து ஏசப்பா விலைக்கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறாருமா. சாதாரணமல்ல, ஒரு சொட்டு ரத்தத்தையும் கூட ஏசப்பா அவருக்குன்னு வச்சுக்காம 5480 காயங்கள், 17 ஆழமான 150 முதுகலை காயம், ஆழமான 17 காயங்கள், 17 மணி நேரம் தண்ணீர் இல்லாமல் இருந்தார். 150 கிலோ எடையுள்ள அந்த சிலுவையை அவர் தனியாக சுமந்து கொண்டார். ஏன் தெரியுமா, ஜாக்லினை விடுதலையாக்கணும், ஜான்சனை விடுதலையாக்கணும், ஜெராக்லினை விடுதலையாக்கணும், ரோஸ்மேரியை விடுதலையாக்கணும், தர்மராஜையாவை விடுதலையாக்கணும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த உடன்படிக்கைக்கு பெயர்தான் சமாதான உடன்படிக்கை. ஏசப்பா சொல்றாரு, நான் எப்படியாவது ஜாக்லினை கொண்டு வந்து உங்ககிட்ட நிறுத்திடுறேன், அதுக்கு என்ன விலைக்கிறைய வேணாலும் நான் செஞ்சிடறேன்னு ஏசப்பா தேவனை பார்த்து சொன்னாரு. தேவன் சகரியால வாசிக்க வேண்டாம், தண்ணீர் இல்லா, நீ இவ்வளவு விலைக்கிரயம் பண்ணி இருக்கிறபடினாலே தண்ணீர் இல்லாத குழியிலே அகப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை உன் உடன்படிக்கை ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன் என்றே பிதா ஏசப்பாவோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். எல்லா கரந்தட்டு. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ துக்கத்தோடு இருக்கணும்னு அவசியம் இல்லை, பிரச்சனையோடு இருக்கணும்னு அவசியம் இல்லை, வியாதியோடு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இயேசு உங்களுக்காக விலைக்கிரயம் பண்ணி மீட்டு விட்டார்.
சாத்தானின் நுகத்தனம் உங்க மேல வரக்கூடாது. சாத்தானின் அடிமைத்தனம், வியாதி, கடன் தொல்லை இது இருக்கவே கூடாது. ஏன்னா இயேசு எனக்காக விலைக்கரையம் பண்ணி இருக்கிறார். இந்த உடன்படிக்கைக்கு பெயர் தான் எந்த உடன்படிக்கை? நல்ல 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 வாய்களை திறந்து, சமாதான உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கைக்கு பெயர் தான் சமாதான உடன்படிக்கை. நான் ஒரு காரியத்தை கேட்கிறேன். தர்மராஜ் ஐயாவை பார்த்து தகப்பனாரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். கடந்த நாட்களிலுங்க ஐயா, அருமையான சிஸ்டருக்கு கொஞ்சம் பலகீனமா இருந்தது. நீங்க ஒருவேளை என்னால பார்க்க முடியல அப்படின்னு விட்டுருக்கலாமே, என்னங்க விட்டுருக்கலாம்ல, அல்லது அம்மா வீட்டுக்கு அனுப்பி இருக்கலாமே. நீங்க எங்க